நாம் எல்லாம் அங்கே டப்பா அடிச்சுன்னு இருக்க வேண்டியதான். தெரியாது தம்பி, உனக்கு விஷயமே தெரியாது. அவர் தான் அவனை பார்த்தார். இந்த ஏழை மக்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறார், சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார். அவங்க பார்வை பார்த்தீங்களா எங்கே போகுது? மறைக்கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க. மறைக்கல்விக்கு மெத்தடாக வித்திட்டவர் அவர் கவர்மெண்ட் அப்படி தான் தமிழ்நாட்டில். அவருடைய முறையை உலகமெல்லாம் எம்ஏபி ஃபாதர்ஸ். ஆக ஃபாதர் கவர்மெண்ட் எப்பியே இல்லைன்னா இன்றைக்கி நம்ம டபரா ஆக்ஷன் இருக்க வேண்டியது தான். கல்வி கொண்டு வந்து ஹையர் கிரேடு, செகண்ட் கிரேடு, லோயர் கிரேடு ரெண்டெல்லாம். நான் செகண்ட் கிரேட் படித்தவன் திட்டம் இருக்கிறேன். இப்படிலாம் கொண்டு வந்து இந்த ஏழை மக்களுக்கு ஒரு எம்பவர்மெண்ட் த்ரூ எஜுகேஷன், த்ரூ கேட்டகிசம், த்ரூ ரிலிஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கொடுத்து வளர்த்தார் தான் கவர்மெண்ட். அவருக்கு புனிதப்பட்டதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க. அவர்கள் நிறைய முயற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நம்ம அனைவரும் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய நன்றி தெரிவிக்கிறோம். அதே போல் நம்ம மதர் ஸ்கொலாஸ்டிக்கா சாதாரண எளிய குடும்பத்தில் நாகர்கோவில் அந்தோனி முத்தாண்டவர் வேலூர் மறை மாவட்டத்திலே கொண்டு வந்து அவர்களே நிலைக்கு செய்தார். அவர்கள் கூட நடந்த இந்த அக்காம்பனிமெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா, சினடாலிட்டி, அவங்கள கூட அக்காம்பனிமெண்ட் பண்ணதில் எனக்கு பெரும் பங்கு உண்டு. நான் எனக்கு முன்னால் மைக்கேல் அகஸ்டின் ஆண்டவர், அவருக்கு முன்னால் அந்தோனி முத்தா ஆண்டவர், பிறகு நாங்கள்லாம் போய் தான் அந்த சபைக்கு ஒரு முட்டு கொடுத்து, ஒரு வளர்ச்சியை கொடுத்து, ஒரு ஊர் கொடுத்து, ஒரு ஐடென்டிட்டி கொடுத்து கொண்டு வந்தவர்கள். பிறகு நமது சவுந்தரராஜ ஆண்டவர் அவர்கள் உங்களுக்கு பேப்பர் அங்கீகாரம் பெற்று, சேகர் ஆர்ட்ஸ் பேப்பர் அங்கீகாரம் பெற்று கொடுத்தார். பார்த்தீங்களா, முளைக்காததை முளைக்க வைக்கும், வளராத வளைக்க வைக்கும். யார் யாருக்கு என்ன தர வேண்டும் அவங்களுக்கு தெரியும். பிரதேச வந்து அவங்க ஒரு எஜுகேஷன் வழியாக போயிட்டுருந்தாங்க. இதுக்கெல்லாம் வழிதளமிட்டவர் நமது அந்தோனி முத்தா ஆண்டவர். இதெல்லாம் வரலாறு தம்பி, இதெல்லாம் வரலாறு. நீ நான்லாம் ஒன்றும் செய்யலை, பரவாயில்ல போடுற ஒரு 10% செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். அவங்கெல்லாம் இல்லைன்னா நங்காத்தூர் இல்லை, வேட்டவரம் இல்லை, இங்கே இருக்கிற பங்குங்கள்லாம் ஒன்றும் இல்லை. எம்இபி பாதேசங்க இல்லைன்னா அவுட். அதுக்கு முன்னே கொஞ்சம் வரலாறுலாம் இருக்குது. அப்படியெல்லாம் அவர் சென்று அந்த கவர்மெண்ட் சாமி நம்ம நன்றியோடு நினைக்க வேண்டும். அவருடைய புனிதப்பட்டதுக்காக ஜபங்களை ஏறெடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் உத்தரவு கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கென்று ஒரு எக்லெசியாஸ்டிக்கல் ப்ரொமோட்டர்னு ஒருத்தர் தேவை. அதை நான் இப்போ பப்ளிக்கில் சொல்லக்கூடாது, அப்படி தான் அவங்க இருக்கணும் என்பது சொல்கிறேன். அவர் மூலமாக கவர்மெண்ட் சாமி புனிதராம் டொன்போஸ்கோ அந்த பக்கம் நாத்தார்கேடு வேட்டாளம் அந்த பக்கம், இந்த பக்கம் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் திண்டிவனம் கடலூர் பாண்டிச்சேரி ஃபாதர் கவர்மெண்ட் எம்பி அவர்கள். இப்படி அவங்க காரியத்தை எடுத்து என்னென்ன வகையிலே தேவழைத்தல் பெற்றார்களோ, தேவழைத்தல் என்று குருக்களாவது சொன்ன மாதிரி ஏற்றுக்கொள்கிறேன், 100 மடங்கு ஏற்றுக்கொள்கிறேன். குருக்களாவது சகோதரிகளாவதோ அதோட நின்றுடக்கூடாது. என்ன பண்ணிட்டீங்க, அதான் கேள்வி. இன்றைக்கி என்ன பண்ணிட்டான், நம்மளை யார் உயர்ந்தாங்க, எத்தனை பேர் கணக்கு போட்டு பாரு, அப்படிதான். ஆகவே ஒரு சமுதாயத்துக்கு ஒன்று இறுதியாக ஒன்று நான் சொல்ல வேண்டும். யாரையும் சாடுவதாக, மறைமுகமாக யாரையும் எள்ளி நகையாடுவதாக நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் வரலாற்றிலே தொய்ந்தவன், விழுந்தவன், எழுந்தவன், இன்னும் ஏழ முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவன். சின்னப்பாவா என்னென்ன பண்ணிக்கலாம், ஏழை மக்களுக்கு சபகம் ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லி பல விதமான அது நாங்கள் சொல்லக்கூடாது. தலித்து மக்கள் கல்வியில் நான் மேலே வர முடியாது. இதை நினச்சது அம்பேத்கர் தான் நினச்சேன். நாமெல்லாம் நினைக்கிறேன், நாம் கொஞ்சம் லேட்டாக தான் நினச்சேன். அம்பேத்கர் நினைத்தார்கள், பெரிய நினைத்தார்கள், பெரும் தலைவர்கள் நினைத்தார்கள், ஞானஸ்நானம் பெறாதவர்கள் நினைத்தார்கள், உறுதி பூசல் பெறாதவர்கள் நினைத்தார்கள், பைபிள் படிக்காதவர்கள் நினைத்தார்கள். அவங்க தான் அந்த தலித்து மக்களுக்கு ஒரு எழுச்சியை கொண்டு வந்தாங்க. திருச்சியில் சொல்ல வேண்டுமானால் கவர்மெண்ட் எப்படி போகிறோம், சலேஷன் ஃபாதர்ஸ் போகிறோம், நமது அந்தோனி முத்தா ஆண்டவர்களை போகிறோம்,
இந்த அடிமட்டத்தில் இருக்கிறவங்கள மேலே கொண்டு வந்து முயற்சி. அப்போல்லாம் யாரும் குருவானவராகவோ ஒரு சகோதரராகவோ ஒரு கன்னியராகவோ தலித் கம்யூனிட்டியில் ஆக முடியாது. உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நான் சொல்லணும்ல, ஆக முடியாது. ஒரு சாமியார் என்ன கேட்டார் ஒரு தடவை, அவருக்கு இரவும் பகலும் நான் புதுசொல்லி செய்திருக்கிறேன் ஆயனூருக்கு வரும்பொழுது. அப்போலாம் ஆயனூர் பங்கே கிடையாது, சும்மா உடஞ்சி போனால் ஒரு ஓட்டு கட்டணும். சின்னப்பா காலையிலேருந்து அவருக்கு பாருங்கள், காலையிலேருந்து பாத்ரூம் கழுவி ஆகணும், நான் தண்ணி பக்கெட்டு போயிட்டா கொண்டாந்து வச்சாகணும். நைட்டுக்கு வந்து பெட்டு போட்டாகணும். பெட்டுனா சும்மா படுக்க ஒரு பாய். அப்போல்லாம் பூசை காலையில் தான் வைப்பாங்க, சாயங்காலம் வைக்க மாட்டாங்க. சாமியார் முன்னே வந்துடுவார். அது போட்டாகணும். காலையில் மணி எடுத்துக்கொண்டு இந்த பிரான்சிஸ் சேவியர் நம்ம கொடுத்தது மாதிரி தட்டு மணி அடிச்சாச்சு கோயிலுக்கு வாங்க, தட்டு மணி அடிச்சாச்சு கோயிலுக்கு வாங்க, தெருத்தரவா சுத்தம். இவ்வளோ செய்து அப்புறம் அவருக்கு நான் பூசோவி செய்வேன், லத்தீனில் பூசோவி செய்வேன். எங்கள் ஊரில் லத்தீன் படிச்சு தமிழே வராது. அப்புறம் தமிழை விலைக்கு சொல்கிறதுக்கு கமாண்டர் சமையல் போட்ட புஸ்தகங்கள்லாம் இருக்குது. இன்னும் போது என்ன ஒரு கேள்வி கேட்டுன்னு சொல்லி எங்கள் ஒரு சாமியார் ஒன்று கேள்வி கேட்டார். அவர் பேரெல்லாம் நான் சொல்லக்கூடாது, தப்பு. சின்னப்பா நீ படிச்சுட்டு என்ன 7ஆம் கிளாஸ் படிச்சிங்கன்னா ஒரு கேள்வி கேட்டேன். அந்த கேள்வி கேட்டதுனால நீ படிச்சுட்டு என்ன பண்ணலான்னு இருக்கிற சாமி? உங்களை போல் ஒரு சாமியார் ஆகலாங்க சாமி, வேறு என்ன ஆசை? இப்போ சாமியாரானா என்னென்னமோ ஆசை வருது. நல்ல சைட் டிஷ்ஷு, சாப்பாடு, மோட்டர் சைக்கிள், காரு. அந்த காலத்தில் செருப்பே நாங்கள் போட்டது கிடையாது. இந்த சாமியார் கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்கிறேன்? உங்களை போல் ஒரு சாமியாராக போனேன் சார். எங்கள் சாமி என்ன சொன்னிச்சு தெரியுமா? இன்னும் பேரை சொல்லலை நான். குட். என்ன சொன்னிச்சு தெரியுமா எங்கள் சாமி? நீ எல்லாம் சாமியாரா என்னடா பண்ண போகிற? ஐயோ எங்கள் சாமி, ஒரு சின்ன ஒரு இளைஞருக்கு அந்த ஒரு குருவான சொல்கிற வார்த்தையை பார்த்தீங்களா? இதே வேற மாதிரி கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆமாம், நீ சாமியார் ஆகிட்டு என்னென்ன பண்ணலான்னு இருக்கிற பார்த்தீங்களா? கேள்வி வித்தியாசமா. நீங்கள்லாம் சாமியார் ஆகிட்டு என்னென்ன பண்ண பாருங்க. ஆகவே நான் பாண்டிச்சேரி மேலாசனத்தை விட்டுவிட்டு கடவுள் என்ன மெதுவாக கொண்டு போய் வேலூர் மறை மாட்டோம்னு கேட்டேன். அங்கே போனதுனால கொஞ்சம் பொழைச்சேன். இங்கே இருந்தால் கொஞ்சம் டைம் ஆகிப்போச்சு. இதெல்லாம் 50 வருஷ ஆண்டு இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தலித் மக்களுடைய எழுச்சி, தொடப்படாத, தொட்டு பார்க்க முடியாத, இப்போ வாய்ப்பு இல்லாதவங்களுக்கெல்லாம் சரி நீங்கள் சமையல்